சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அண்ணே 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 ஈஸ்வர் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? புகழ்கிட்ட அருவி அரெஸ்ட் பண்ண விஷயத்த சொன்னீங்களா? என்னென்ன சொன்னாரு? உன்னாலதான் அருவி உள்ள இருக்கான்னு சொல்றாங்கம்மா. அருவியை எப்படியாவது வெளியில கொண்டு வாங்கன்னு நானும் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்கம்மா. இது சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? அவ்வளவுதான். நான் அருவியை போய் பார்த்துட்டு தான் வரேன். லாயருக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துருவாரு. அண்ணே, நான் தான் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப ஏன் பொண்ணு என்ன மாதிரியே கஷ்டப்படுறாளேன்னு. என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவளை நான் ராணி மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். அவளை பத்தி என்னென்னவோ கனவு கண்டு வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சுன்னு. அவ எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும்னு போராடுறா. எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. கடைசியில என்னாலேயே அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு ஆளாயிட்டாளேன்னு. அதுவும் என்ன மாதிரியே வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு இப்ப லாக்கப்ல இருக்கா. அத நினைக்கும் போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியலன்னு. எங்க அவ வாழ்க்கையில என்ன மாதிரி கஷ்டப்படுவாளோன்னு பயமா இருக்குன்னு. சங்கரி, அப்படிலாம் நினைச்சு பயப்படாதம்மா. நீ இருந்த நிலைமை வேற, அருவியோட நிலைமை வேற. நீ அரெஸ்ட் ஆனதுக்கும் அருவி அரெஸ்ட் ஆயிருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேருமே தப்பு பண்ணல. ஆனா உனக்கு ஆதரவா யாரும் இல்லாததுனால நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதா போச்சு. ஆனா அருவிக்கு அப்படி இல்லம்மா. நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளையும் அருவிய விட்டுற மாட்டாருமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, ஈஸ்வர் கண்டிப்பா பொழைச்சுக்குவாரு. அவர் பொழைச்சிட்டா அருவி மேல எந்த தப்பும் இல்ல. அவர் கடத்தி சித்திரவதை செஞ்சது நாராயணமூர்த்தி தான் சொல்லுவாருமா. அப்ப அருவியை தன்னால விட்டுருவாங்கம்மா. அந்த நாராயணமூர்த்தி தான் கம்பி என்னவா. லாயர் சார் வாங்க. வணக்கம் மேடம். அருவியை அரெஸ்ட் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். ஆமா சார், எந்த தப்பும் செய்யாத அவளை திட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. மாசமா இருக்கிற என் பொண்ணு இப்ப லாக்கப்ல இருக்கா சார். என் பொண்ணு இப்படி இருக்கிறத தாயா என்னால சகிச்சுக்க முடியல. என் பொண்ணு ஒரு நாள் கூட லாக்கப்ல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவளும் நம்ம அம்மா வந்து நம்மள கூட்டிட்டு போவான்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருப்பா. ஆனா என்னால முடியலையே. இன்னைக்கு அவளை ஜாமீன்ல எடுக்க நேரம் பத்தாம போயிடுச்சு. நான் போகலனா என் பொண்ணு என்ன பத்தி என்ன நினைப்பா? அம்மா லாக்கப்ல விட்டுட்டாளேன்னு நினைப்பால. நான் என்ன பண்ணுவேன்? சங்கரி, சங்கரி, அழாதம்மா. உன் நிலைமை என்னன்னு அருவிக்கு நல்லா புரியும்மா. அவ இதையெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டா. ஆமா மேடம், வேற வழி இல்லைன்னா நம்ம என்னதான் செய்ய முடியும்? நம்ம நாளைக்கு கோர்ட்ல தான் போய் ஜாமீன் வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கங்க மேடம். கண்டிப்பா நாளைக்கு ஜாமீன் வாங்கிட்டு அருவியை வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் நம்ம. சரிங்க லாயர் சார், எந்த சூழ்நிலையிலையும் ஜாமீன் ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. என் பொண்ணு மாசமா இருக்கிற இந்த நேரத்துல இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஜாமீன் அப்ளை பண்ணும்போது அப்பயும் நீங்க இதை மென்ஷன் பண்ணணும். அப்பதான் உறுதியா ஜாமீன் கிடைக்கும். கவனமா பார்த்து பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, நான் வரேன் மேடம். சார், நான் வரேன் சார். வாங்க சார். சங்கரி, கவலைப்படாதம்மா. அதான் லாயர் சொல்லிட்டார்ல, காலையில அருவி கண்டிப்பா வந்துருவாம்மா. என்னன்னு
அம்மா நீங்க சாப்பிடதான் இல்ல, பேசாம படுத்து தூங்குங்கம்மா. அப்பதான் மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் குறையும். நிச்சயமா நாளைக்கு காலையில அருவி வீட்டுக்கு வந்துருவாம்மா. நீங்க தைரியமா தூங்குங்கம்மா. என் பொண்ணு சாப்பிட்டாளா தூங்கினாளான்னு எதுவுமே தெரியல சைலஜா. அவ எப்படி இருக்கான்னு தெரியாம நான் எப்படி தூங்க முடியும்? எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? அம்மா உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுதுமா. இப்படி சாப்பிடாம தூங்காம இருந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னமா பண்றது நம்ம? அருவி வந்து எங்க அம்மாவை இப்படிதான் பாத்துப்பியான்னு என்னதான் திட்டுவா அருவி. எங்க எல்லாருக்கும் நீங்க தானேமா துணையா இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் எங்கம்மா போவோம்? எங்களுக்காக